நாகர்கோவிலில் இருந்து கேரளாவுக்கு கார் மூலம் ரேஷன் அரிசியை கடத்திய கும்பலை பறக்கும் படையினர் மற்றொரு காரில் சுமார் 37 கிலோமீட்டர் தூரம் துரத்தி சென்ற காட்சிகள் வெளியாகியுள்ளது. நாகர்கோவிலில் இருந்து கேரளாவுக்கு கார் மூலம் ரேஷன் அரிசியை கடத்திய கும்பலை பறக்கும் படையினர் மற்றொரு காரில் சுமார் 37 கிலோமீட்டர் தூரம் துரத்தி சென்ற காட்சிகள் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக கூடுதல் தகவல்களுடன் எமது செய்தியாளர் சுரேந்திரன் அழைப்பில் உள்ளார். சுரேந்திரன், வணக்கம். விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் பறக்கும்படை தனி வட்டாட்சியர் பாரதி தலைமையில் இன்று அதிகாரிகள் தமிழக கேரள எல்லை பகுதியான காரவடியில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக சொகுசுக்காக நிறுத்த முயன்றனர். அப்போது அந்த வாகனம் நிறுத்தாமல் தப்பி சென்றது. உடனே அந்த வாகனத்தை பின்தொடர்ந்த அதிகாரிகள் அதை துரத்த ஆரம்பித்தனர். கேரள எல்லைக்குள் நிலையிருந்த இந்த வாகனம் கிட்டத்தட்ட 37 கிலோமீட்டர் தூரம் அந்த அதிகாரிகள் பின்தொடர்ந்து சென்று திறந்த அங்கே முக்காலாய் எந்த பகுதியில் மடக்கி பிடித்தனர். அப்போது காரை நிறுத்திவிட்டு கடத்தல்காரர்கள் தப்பி ஓடினார். காரை சோதனை செய்வது அது 2000 கிலோ ஏஸ் அரிசி பதுக்கி வைத்திருந்தது தெரிய வந்தது. இந்த ஏஸ் அரிசி நாகூர் வழியாக கேரளாவுக்கு கிடைச்சது தெரிய வந்தது. வாகனத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் குமரி மாவட்டத்தில் கொண்டு சென்று விசாரணை நடத்தி வந்தனர். கடத்தல் வாகனத்தை அதிகாரிகள் துரத்தி செல்லும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.